الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله خير நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த வகுப்பு தஸ்ஹீஹு திலாவான்னு சொன்னால் திலாவானா ரிசைட்டேஷன், தஸ்ஹீஹ் என்றால் அதை கரெக்ஷன் பண்ணுறது, திருத்துறது. சரியா? அப்போ நாம் ஓதலை திருத்துற ஒரு வகுப்பில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது இது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் அலா. அதைத்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் என்ன செய்வோம்னா, நீங்கள் ஓதுங்க, அந்த ஒரு குறைஞ்சது ஒரு 3 ஆயத்தையாவது ஓதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை என்ன செய்வோம், என்ன மாதிரின்னு கரெக்ஷன் பண்ணுவோம். ஹைர், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. ஓகே, நீங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. சரி, خير. والذي போதும். நீங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. خير. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. خير. இப்போ 8:32 எவ்வளோ நேரம் நம்ம செய்ய போகிறோம்? ஒரு 40 minutes 9 முடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே தானா? ஓகே. 9 இன்ஷா அல்லாஹ். எப்படி 9? 9:15. خير. ஒரு முக்கால் மணி நேரம். ரைட். இப்போ நான் மெயினாக சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்து நார்மலாக ஓதுறீங்க. மனப்பாடத்தில் ஓதுறீங்களா இல்லைன்னு சொன்னால் இதாக ஓதுறீங்களான்னு தெரியல, ஆனால் பார்த்து நிலைமையை ஓதுறீங்க. ஆனால் உச்சரிப்பை தான் நம்ம மெயினாக என்ன செய்யணும், இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். மற்றது அதை மெஷர்மெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் சில நீட்டல் அளவைகளில், ஒன்னாக்கல்ல ராகங்கள் எடுக்கும் பொழுது அந்த நசலைசேஷன் சொல்லுவாங்க, மூக்கால் ராகம் எடுக்கிறது, இந்த மாதிரி இடம். அதே மாதிரி ட்ராகிங், நீட்டுறது இருக்குது. இதுகளில் வந்து கொண்டு ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கணும். சும்மா ஒரு வரையறை ஒன்று இல்லாமல் சும்மா அப்படியே நீட்டிக்கிட்டு போகக்கூடாது. ராகம் கொடுக்குறதும் சும்மா வரையறை இல்லாமல் அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவை ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரையறை ஒன்று இருக்குது, அளவை ஒன்று இருக்குது. அதுகளை நம்ம மெஷர் பண்ணி கொண்டாலும் போதும். மாஷா அல்லாண்டே. ஹைர். இப்போ ஸ்டார்ட்டில் அஊது என்னது? அஊது. எப்படி? அஊது. அலிஃப்னா ஹம்சா. எப்படி? இப்போ பாருங்கள், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இது தானே இந்த அலிஃபுக்கு மேலே இப்படி ஒரு ஹம்சா போட்டு இப்படி ஃபத்ஹா போடுறது. சரியா? இப்படி அஊது. அப்போ இது வந்து ஒன்று ஹம்சா, இது என்னது? ஹம்சா. விளங்கினா? இது ஐன், இது என்னது? இது ஐன். அப்போ அஊது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஓதுற நேரத்தில் எப்போவுமே இந்த ஃபத்ஹா
கஸ்ரா தம்மா இந்த விஷயத்தில் நாம் எப்போவுமே ஓதுற நேரத்தில் கவனிக்கிறமான ஒன்று என்னென்னா ஃபத்தஹா வார இடங்களில் எங்களோட வாய் துறப்படணும், ஓப்பன் ஆகணும், நல்லா ஓப்பன் ஆகணும். கஸ்ரா வார இடத்துல எங்களோட வாய் ஃப்ளட் ஆகணும். தம்மா வார நேரத்தில் உதடுகள் சுருளணும். அந்த அந்த அப்படி நடந்தால் தான் அந்தந்த சைனுக்குரிய பர்ஃபெக்டான அந்த பொசிஷனை கொடுத்த மாதிரி இருக்கும். எங்களோட ஓதலும் பர்ஃபெக்டாக வரும். இல்லைங்கண்ணா என்ன சொன்னேன்? அப்போ இப்போ நான் என்ன சொன்னேன்? சொன்னதை கொஞ்சம் ரிப்பீட் ஒரு ஆள் சொல்லுங்கள். ஓப்பன் ஆகணும், கஸ்ராவுக்கு அகலமாகணும், விரியணும், ஃப்ளாட் ஆகணும். இப்படி தம்மாவுக்கு உதடு சுருண்டு போடணும். விளங்கிண்ணா? அப்போ இதை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். எங்களோட ஓதல் வந்து கொண்டு அந்த வெரி கிளியராக வாரத்துக்கு இது ஒரு பிரதானமான காரணம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஹம்சாக்கு மேலே ஒரு ஃபத்ஹா இருக்குது. அப்போ இந்த இடத்துல வாய் ஓப்பன் ஆகணும். இந்த 2 இடங்கள்லேயும் வாய் சுருண்ட நிலையில் இருக்கணும். வாய் என்ன? உதடு, லிப்ஸ் சுருண்ட நிலையில் இருக்கணும். அஊது அஊது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த ஜாலை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரத்தில் 3 லெட்டர் இருக்குது அரபில். நாக்குடைய முன்பகுதி இந்த சின்ன துண்டு இருக்குது, இது இந்த 2 பற்களுக்கும் நடுவால் என்ன செய்யணும்? லேசாக வெளியே வரணும். இப்போ உதாரணமாக இது கீழ் டீத்து, இது மேலே இருக்கிற டீத்துன்னு வைங்களே, இதுக்கு இடையால் இந்த நாக்கு இப்படி லேசாக இப்படி ஒரு சின்ன துண்டோடு இப்படி வெளியே வரணும். ஜூ 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 நல்லாவே ஜூ அப்படி எடுக்க தேவையில்லை. ஜூ அப்படின்னு அரைவாசி நாக்கு வெளியே வர தேவையில்லை. ஜாலுக்கு இதை மாதிரி 3 லெட்டர் இருக்குது. நாக்கு வெளியே வந்து லேசாக வெளியாகி 2 பற்களாலையும் இப்படி டைட் பண்ணி சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் 3 இருக்குது. அதில் ஒரு லெட்டர் இது ஜால், அதில் ஒரு லெட்டர் ஜால். இன்னும் 2 லெட்டர் நம்ம போகிற படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு லெட்டர், அதில் 3 லெட்டர் தான் அப்படி இருக்குது. நாக்கு இப்படி வெளியே வந்து சொல்கிறது 3 இருக்குது. சரி 3 சொல்கிறேன்டாக்கா ஜால் சா லா. இப்போ இந்த ஜால் சா அலிஃப் பாத்தா சா. அதை மாதிரி அடுத்தது வந்து தா வா. இந்த வா தாக்கு பக்கத்தில் வர இவங்க 3 பேருமே பாருங்கள், ஜால் சா லா, ஜால் சா வா லா 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 அப்படி வரணும். சரியா? அப்போ இப்போ நாங்கள் கவனிக்கிறோம் என்னன்னு சொன்னால் அஊதுல வரக்கூடிய இந்த ஜால். சரியா? அப்போ இப்போ இங்கேயே இப்போ நீங்கள் 2-3 விஷயம் படிச்சிட்டீங்க. என்ன ஒன்று படிச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபத்ஹா கஸ்ரா தம்மா வந்தால் ஃபத்ஹாவுக்கு வாய் ஓப்பன் ஆகணும், கஸ்ராக்கு வாய் ஃப்ளட்டாகி அந்த இழிஞ்ச மாதிரி வரணும். தம்மா வாரத்து நேரத்தில் கட்டாயம் நம்மளோட லிப்ஸு சுருண்டுறணும். அப்போ தான் அந்த ஓதலுடைய பர்ஃபெக்ட்னஸ் ஒன்று என்ன செய்யும்? கிடைக்கும். அடுத்தது எழுத்துக்களுடைய உச்சரிப்பில் நம்ம அவதானிக்க வேண்டிய பிரதானமான ஒரு விஷயம் தான் ஜால் 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 இது சொல்கிறது. சரி, இப்போ இங்கே ஒரு துல்லியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அஊது அஊது எப்படி? அஊது. இது இது த்ரோட் லெட்டர்ஸ்னு சொல்லி போட்டு 6 லெட்டர் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. த்ரோட் லெட்டர்ஸ் தொண்டையிலேருந்து வருது. அப்போ தொண்டை என்ன செய்வாங்கண்டா, இந்த தொண்டையை வந்து கொண்டு 3ஆக பிரிப்பாங்க. அதாவது டொன்சிலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பகுதி, நடுப்பகுதி, நெஞ்சுக்கு கிட்ட இருக்கிற லாஸ்ட் பகுதின்னு பிரிப்பாங்க. அதில் இந்த ஹம்சா வரது இந்த லாஸ்ட்டில் தான் ஹம்சா வரும். இந்த ஹம்சாவும் லாஸ்ட்டில் வர்றது இந்த ஹா, இந்த ஹாவும் லாஸ்ட்டில் வருது. இந்த இந்த நடுவில் வாரத்தில் உள்ளது தான் இவர் ஐன். இந்த ஐனும் ஹாவும், ஐனும் ஹா, இவங்க 2 பேருமே தொண்டையுடைய த்ரோட்டுடைய மிடில் பகுதியிலேருந்து வரவங்க.
இந்த டொன்சிலுக்கு கிட்ட இருந்து வரவங்க தான் கைன் ஹா. கைன் ஹா இப்படி டாட் டாட் கைன் ஹா. இது கொஞ்சம் சரியாக கிளியராக இல்லை சொல்லி சரி புறவை பார்ப்போம், பரவாயில்ல, ரைட். இல்லை உங்களுக்கு விளங்குது தானே நோமலா? அப்போ சரி. அப்போ நாம் பார்க்கணும். அப்போ சரி, இங்கே லாஸ்ட்டில் இருந்து வார லெட்டர் இங்கேன்னு, நடுவில் இருந்து வார லெட்டர் இங்கேன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம அவதானிச்சுக்கணும். அஊது இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. சிலவங்க ஓதுவாங்க அப்படின்னா அஊது என்று வாயை பெக்குக்கு லிப்ஸ் சுருண்டத்தோட, இந்த இடத்துல லிப்ஸ் சுருளுமே, அஊது என்று அதை சுருண்டத்தை பின்னுக்கு பெக்குக்கு எடுத்து திரும்ப தாலுக்கு திரும்ப சுருட்டுறது, அந்த வேலை செய்யக்கூடாது. இங்கிட்ட சுருண்ட நிலையிலேயே ஜால என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். மஷாலா. எப்படி உங்களோட நல்ல சுருள் இது, நல்ல சுருளணும். இன்னும் கொஞ்சம் சுருளணும், அந்த உதடு லிப்ஸு அப்படி ப்ராக்டிஸ் இருக்குது. அ அ இ இ இ இ எழுதுங்க இப்படி. இப்போ உதாரணமாக பா பி பூடு, பா பி பூ, பா பி பூ, பா பி பூ, பா பி பூ. அப்போ அது என்னடா செய்யும் பொழுது நம்ம மிரரை பார்த்து கண்ணடியை பார்த்து செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும். ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் அப்படி பழகிட்டுன்னு சொன்னால் ஓதும் பொழுது அது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. நம்ம ப்ராக்டிஸுக்கு தக்கல்லுஃப் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் ஆகி வந்துருச்சுன்னு சொன்னால் கஷ்டப்பட்டால் நம்ம ஓத போகிறோம். ஆனால் குர்ஆனை எப்பயும் ஓதுகிற நேரத்தில் நம்ம கஷ்டப்படுத்திக்க கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். தக்கல்லுஃப் என்று சொல்கிறது, அதாவது நம்மளை வருத்திக்கிட்டு மிச்சம் துல்லியமாக இப்படியே ஓத பார்க்குறது, அது கூடாது. அது எப்போ ஏழுமெண்டா ஒரே ஒரு இடத்துல தான் ஏழும். எப்போ நம்ம படிக்கிற நேரம், ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த உச்சரிப்புகளை எடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் இயல்பாக நீங்கள் ஓதுற நேரத்தில் அப்படி நிப்பாட்டி கஷ்டப்பட்டு ஓத தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஓதுகிற மாதிரி ஓத வேண்டியதான். சரி, ஹைர். அஊது அஊது. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வரணும். அப்போ அது ஹம்ஸா, இது ஐன். நீங்கள் சொல்லுங்க இன்னொரு முறை. இன்னொரு முறை. அஊது அஊது அஊது. கொஞ்சம் அந்த ஐண்ட சவுண்டு வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போதா? நாக்க கஷ்டப்பட்டு நம்ம மிச்சமே வெளியே போட தேவையில்லை, லைட்டாக. நீ இன்னொரு முறை. ஹம்சா போதா? இன்னொரு முறை. இன்னும் கொஞ்சம் ஹம்சாவை டிஃப்ரெண்ட் பண்ணுங்க. ஹம்சாவை மட்டும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஹம்சால கொஞ்சம் ஐண்ட சவுண்ட் வருது. இப்போ இந்த அஊது 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 அஊது. சரி, உனக்கு டிஃப்ரெண்ட் விலங்கு தானே அந்த அந்த அதாவது சிலவங்களுக்கு என்ன செய்துண்டா இந்த சவுண்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுது, சிலவங்களுக்கு இந்த சவுண்டு பெக்குக்கு போயிடுது. விளங்குதா? அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலும் நம்ம ஓதும் பொழுது நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே ஓதுவோம். எப்படி நம்மளோட ஹம்சாட சவுண்டு ஐனுக்கு போயிடக்கூடாது, ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. ஐனுக்கு வர சவுண்டு முன்னுக்கு அலிஃபுக்கு வந்துடக்கூடாது, ஹம்சாவுக்கு வந்துடக்கூடாதுன்றதில் நம்ம கவனமாக இருப்போம்.
அப்போ அஊது 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 خير அடுத்ததுக்கு வருவோம் என்ன خير அடுத்தது பில்லாஹி அந்த லாம லேசாவே சொல்லுங்க பில்லாஹி பில்லாஹி சொல்லுங்க பில்லாஹி அந்த ஹா இன்னும் கொஞ்சம் அந்த அதாவது சொல்கிறேன் இப்போ பெரிய ஹா விளங்குதா இதைக்கு இந்த ஹா தான் இதனுடைய அந்த ஃபொண்ட் ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொரு வேர்டில் முன்னுக்கு சேரும் பொழுது பின்னுக்கு சேரும் பொழுது மாறி மாறி ஃபொண்ட் ஸ்டைல் வரும். அப்போ பில்லாஹியில் வந்து கொண்டு இந்த ஸ்டைலில் இருக்கும், இந்த ஸ்டைலில் இருக்குது. இது தான் இந்த ஸ்டைலில் இருக்குது பெரிய ஹா. சின்ன ஹான்னு சொன்னால் அது ஹா தானே, அது ஹாயில் அது ஹா ஹா அஹ் அது அஹ். அதை ஒரு எழுத்துடைய சரியான உச்சரிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஹம்சாவை போட்டு பின்னுக்கு அந்த எழுத்தை போட்டு சுக்குனை வச்சிடுறது. விளங்குதா? இப்போ உதாரணமாக இப்போ இதுக்கு பாருங்க, இப்படி ஒரு சுக்குனை வச்சுருங்க. இப்போ இது ஹா, இது அஹ், இது அஹ் 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 அஹ். இப்போ நீங்கள் ஒரு 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 மண் உருண்டையை எடுத்து செவத்தில் அடிக்கிறதுல எப்படி சல்லிங்கிற அப்படி பறந்து போகும். அந்த மாதிரி இந்த ஹாவை நீங்கள் சொல்லும் பொழுது அப்படி நிற்கக்கூடாது. அந்த அப்படின்னு அப்படி நிற்கக்கூடாது. அது அப்படியே சும்மா அந்த பொடி பொடியாக உடஞ்சி ஸ்ப்ரெட் ஆகி போகணும் அந்த காற்று இல்லைங்கண்ணா. அப்போ அந்த அந்த எங்கிற அந்த சவுண்ட்னா பில்லாஹி பில்லாஹி பில்லாஹி. எப்படி? பில்லாஹி. மாஷா அல்லாஹ். பில்லாஹி. அந்த மிச்சம் ஒன்று தேவையில்லை. பில்லாஹி அப்படி ஒன்று தேவையில்லை. பில்லாஹி பில்லாஹி. ஏன்னா அது சாஃப்டான லெட்டர் தான். இல்லைங்கண்ணா. பில்லாஹி ஹி இல்லை, அந்த இந்த பாருங்கள், இந்த லைட்டாக இந்த ஹாட சவுண்ட் வந்துடுது. பில்லாஹி அப்படி போயிடக்கூடாது. பில்லாஹி 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 ஹி 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 ஹி. பில்லாஹி. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? உபைதுர் ரஹ்மான். உபைதுர் ரஹ்மான். அதில் ஒரு ஹா, உபைதுர் ரஹ்மானில் ஹா தான் வருது. பில்லாஹி இது ஹா, பில்லாஹி ஹி இல்லை ஹா. இன்றைக்கு இந்த கடைசி இடம், இந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து வெளியாகணும். நெஞ்சிக்கிட்டு இருந்து அந்த காற்று வாரத்தோடையே வர்றது. பில்லாஹி பில்லாஹி. இப்போ நீ நம்ம ஆச்சரியப்படுறேன்டாக்கா அப்படி படுவோமா, அப்படி படுவோமா, எப்படி படுவோம்? அந்த அந்த மாதிரி எமோஷனில் எடுங்க. பில்லாஹி ஹி ஹி பில்லாஹி பில்லாஹி பில்லாஹி. மாஷா அல்லாஹ். அந்த 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 லைட்டாக அந்த சவுண்டு போதும். ஏன்னா சிலவங்க அந்த ஹாவை மொழிகிற நேரத்தில் ஓவராக போயிடுவாங்க. பில்லாஹி அந்த ஹி என்று கடுமையாக எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு போத்தவில்லை. பில்லாஹி அந்த 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 மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துட்டோம்னா என்னது நல்லா அழகாக இருக்கு அந்த ஓதல். அப்போ அஊது பில்லாஹி எப்படி? அஊது பில்லாஹி. அஊது பில்லாஹி. அஊது பில்லாஹி. மாஷா அல்லாஹ். சரியா? ஹைர். அடுத்ததுக்கு போவோம். லாமுக்கு எதுவும் சட்டம் இருக்குதா? இப்போ அல்லான்னு வரும்போது இல்லை, அது கஸ்ரா வந்ததுனால நம்ம லாமா தான் சொல்லுவோம். முன்னுக்கு ஃபத்தஹா அல்லது தொம்மா வந்தால் தான் அந்த லாமை வந்து கொண்டு நம்ம கொஞ்சம் அந்த இப்போ அல்லாஹ், இப்போ அல்லாஹ் அந்த இடத்துலையும் அந்த லாம அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டோம், தஃஹீமாக சொல்லுவோம் இல்லைங்கண்ணா, ஒரு திக்னஸாக சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கஸ்ராத்தனை வந்தீங்க, அப்போ லாம பில்லாஹி சொன்னோமலா அதை சொல்லிட்டீங்க.
பில்லாஹியும் அல்லாஹுன்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. பில்லாஹ் இப்போ சிலவங்க அல்லாஹு லா இலாஹன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்ங்கிறது சரி, அல்லாஹ்க்கு முன்னால் ஃபத்ஹா வந்திருக்குது. எனவே அல்லாஹ் அந்த இடத்துல அல்லான்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல லாம கொஞ்சம் திக்னஸாக சொல்லணும். அல்லாஹ் அல்லாஹ் அப்படி வரும். இப்போ இந்த இடத்துல கஸ்ரா வந்திருக்கிறதுனால, லாமுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கிறதுனால பில்லான்னு சொல்லிடக்கூடாது. பில்லான்னு சொல்லிட்டா அப்செட் ஆகிடும், எல்லாம் பிழைஞ்சு போயிடும். அது நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்தினது. இந்த இடத்துல நம்ம லாம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். பில்லாஹி பில்லாஹி, நம்ம பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சரிதானே? சரி, ஹைர். அடுத்தது என்ன வருது? என்னங்கதா? ஹைர், நல்லதாக போச்சு. சரியா? சரி, சரியா? மினஷ்ஷைத்தானிர், சரிதானே? இப்போ பாருங்க, மினஷ்ஷைத்தானிர் 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 மினஷ்ஷைத்தானிர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அவதானிக்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த ஷீன், ரெண்டாவது இந்த தா, மூணாவது இந்த நூனை இந்த இடத்துல என்ன செஞ்சிடுறது, அப்படி இந்த ராவோட சேர்க்கிறது. விளங்குதா? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். மினஷ்ஷை, நல்லாவே அப்படின்னு போயிடக்கூடாது. அப்படி போனால் தஃப்ஹீமாக்கிற மாதிரி போயிடும். ஷீனை தஃப்ஹீமாக்கிற மாதிரி போயிடும். ஷீனை தஃப்ஹீமாக்கக்கூடாது. மினஷ்ஷை மினஷ் மினஷ் மினஷ்ஷை தோ தோ, இந்த இது பெரிய தா, இது தான் சின்ன தா, இது தா, இது அலிஃப் பா தா, சும்மா தா. இவர் சும்மா தா, இவர் அப்படி இல்லை, இவர் தோ 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 தா சொல்கிற நேரத்தில் இது ரெண்டும் பொங்கக்கூடாது. தோ தோ அப்படி பொங்கக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த நாக்கு இங்கே படணும். படும் பொழுது கொஞ்சம் திக்னஸாக எடுக்கணும். இல்லைங்க, தோ 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 மினஷ்ஷைத்தானிர் நிர் நிர், ஒரு வைப்ரேஷன் மாதிரி வருது. நிர் நிர் அப்படி போகக்கூடாது. நிர் அந்த சவுண்ட் வந்துடக்கூடாது. நிர் நிர் அந்த சவுண்ட் வரணும். மினஷ்ஷை, ஏன்னா அந்த உச்சரிப்பு உங்களுக்கு கிளியர் ஆகிக்குதா? டிஃப்ரெண்ட் விளங்குதா? அப்போ சரி. ஏன்னா அது புறவு சரி உங்களுக்கு என்ன செய்யும், சிந்தனைக்கு வந்துடும் டக்கு டக்குண்டு. இப்போ ஏண்டையே கிளியர் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் வேலை இல்லை. ஏன்னா அப்போ டிஃப்ரெண்ட் விளங்கணும். ஏன்னா மினஷ்ஷைத்தானிர் தானிர் நிர், எப்படி மினஷ்ஷைத்தானிர் அப்படின்னு இது பண்ண தேவையில்லை. வாயை சுருட்ட தேவையில்லை. ஏன்னா இது வாய் சுருள்ற இடம் இல்லை. மினஷ்ஷை மினஷ்ஷை ஷை, இங்கே யா வந்திருக்குது, ஷீனுக்கு ஃபத்தா வந்திருக்குது. ஷை ஷைன்னு நம்ம உதட என்ன செய்ய தேவையில்லை, சுருட்ட தேவையில்லை. மினஷ்ஷை தா, நாக்கு வெளியே வரக்கூடாது. மினஷ்ஷை தா 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 தா. அந்த தா சொல்கிற நேரத்தில் உதடும் சுருளக்கூடாது. ஏன்னா தாவுக்கும் உதடுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி? மினஷ்ஷைத்தானிர், நாக்கு வெளியே வரக்கூடாது. மினஷ்ஷை தா 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 தா. உதடு சுருங்குது. ஒரு அப்படி சுருங்கக்கூடாது. தா
من الشيطان من الشيطان الرجيم من الشيطان الرجيم نر 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 را 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 எப்படி ரா ரா சொல்கிறது உதடு சொல்லக்கூடாது, ஏன்னா உதடுக்கும் ராக்கும் சம்மந்தம் இல்லை. மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் ரா ரா ரஜீம் எப்படி ஓது? மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். நாக்கு வெளியே வருது, எதில் வருது? தால வந்துடக்கூடாது. மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். அந்த தாவை நல்லா வருது தா, ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும். இப்போ 100% வரணும். அந்த வார திக்னஸ் இடத்துல ஒரு 50% வருது. எப்படி? தா தா. ஏன்னா இப்போ வாய நம்ம ஃபத்தாக்கு என்ன படித்தோம்? ஃபத்தாக்கு என்ன படித்தோம்? அப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ அது பர்ஃபெக்டான சவுண்டு வராது. பர்ஃபெக்டான சவுண்டு வரவே வராது. நீங்கள் தாவை பிழையாச்சினாலும் பரவாயில்ல, ஃபத்துஹாவுக்காக வேண்டி வாயை திறங்க. தாவை பிழையா சொன்னாலும் பரவாயில்ல, அதை புறவு சரி செஞ்சுக்குவோம். ஆனால் ஃபத்துஹாக்கு சரி குறைஞ்சபட்சம் நம்ம வாயை திறக்கணுமா இல்லையா, ஓப்பன் பண்ணணுமா இல்லையா? அப்போ மினஷ்ஷை பா பா. இப்போ பாரு பா தானிர் ரஜீம் மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். தாவடி வருதோ இல்லை, இப்போ நாக்கு வெளியே வரல. ஆனால் அந்த தா உடைய அந்த திக்னஸ் போதாது. தா தா தா. இப்போ அந்த ராவையும் கவனிக்கணும் நம்ம. மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். அந்த நிர்ல நிர் 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 மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். தா தா மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். தா மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். அந்த நிர்வா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். நிர் 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 ரஜீம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப வருவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. எப்படி? أعوذ بالله من الشيطان الرجيم. 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 இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், நாம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் என்ன செய்யணும், இல்லை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டோம்னா அந்த சேர்ந்து வர்றது கொஞ்சம் நிலைமை வரும். சரியா? أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. என்ன சரி மிஸ்டேக் கேட்குதா எண்டையில்? இல்லை இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொன்னால் இப்போ சில நேரங்களில் இப்போ நானும் இப்போ தனியாக சொல்லித்தர நேரத்தில் கொஞ்சம் கூட உச்சரிப்பாக சொல்லுவேன். ஆனால் ஓதிட்டு போகிற நேரத்தில் அந்த அளவுக்கு உச்சரிப்பு என்ன செய்யாது, கொஞ்சம் வெயிட்டு குறைவாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த படித்து கொடுத்தல் என்ற இடத்துல மிச்சம் துல்லியமாகவே தான் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒவ்வொரு வேர்டாக சொல்கிற நேரத்தில் அப்படி. ஆனால் அதை ஓதிட்டு போகிற நேரத்தில் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக என்ன செய்யலாது, எதிர்பார்க்க முடியாது.
விளங்கினா? أعوذ بالله من الشيطان الرجيم. எப்படி? أعوذ بالله من الشيطان الرجيم. நீங்கள் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. 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 இப்போ நீங்கள் ஓதுங்க. கொஞ்சம் இப்படி வட்டமாக இருங்க 3 பேரும். எனக்கு அப்படியே இருக்கணும், நான் அப்படியே இருக்கிறேன். நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் வட்டமாக ஒவ்வொருத்தரோட மூஞ்சை பார்க்குற மாதிரி இருங்க. இப்போ இவரோட முகம் விளங்குது தானே உங்களுக்கு? இவரோட முகம் விளங்குது தானே? இவரோட முகம் விளங்குது தானே? சரி, இப்போ இவர் ஓதுவார். 3 பேரும் அவரோட வாயவே பாருங்கள். வாயவே பார்த்து நான் கேட்பேன். அப்போ என்னது அவுதுல என்ன பிழை விட்டார், பில்லாஹில் என்ன பிழை விட்டார், மினஷ்ஷைத்தானிர் அதில் என்ன பிழை விட்டார், ரஜீமில் என்ன பிழை விட்டார். ஒருவேளை பிழை பிடிக்கிறவங்களுக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது பிழைன்னு விளங்கும். சிலவங்க அவங்களால ஓதி காட்ட முடியாது, ஆனால் அவங்களுக்கு பிழை விளங்கும். ஏன்னா அந்த ஓதி காட்டுறதுங்கிறது அது தனிப்பட்ட பயிற்சியோடு சம்மந்தப்பட்டது, அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஆனால் இது சரி இப்படித்தான் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிழை சிம்பிளாக என்ன செஞ்சிடும் வேலைங்கிறோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஓத தெரியணும், நம்ம பிழை பிடிக்கணும்லாம் யோசிக்க தேவையில்லை. மிஸ்டேக்ஸை யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அப்படி மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நாமளே தனியாக ஓதுற நேரத்தில் நம்மளுக்கு வருது இல்லையன்றது விளங்கும். அப்படி நம்மளுக்கு போதா வாரது போதா அது விளங்கும். அது விளங்கிட்டுன்னா நம்ம அரைவாசிக்கு மேலே என்ன செஞ்சிட்டோம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம். எனவே இனி நம்ம அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். அது போக போக வந்துடும். இப்போ எங்களுக்கு இந்த செஷன்லேயே நம்ம எப்படியுமே அவுதுவாக என்ன செய்ய போகிறது இல்லை, பர்ஃபெக்டாக ஓத போகிறது இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் நான் ஓதுற இந்த இடத்துல போதாது, நான் உச்சரிக்கிறது போதாதுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அப்படியே இல்லையா? சரி, இப்போ நீங்கள் ஓதுங்க, அவுது சொல்லுங்கள். எல்லாரும் அவரை பாருங்கள், நான் கேட்குற நேரம் சரியாக சொல்லணும். أعوذ بالله من الشيطان الرجيم. சரி, இன்னொரு தடவை ஓதுங்க, கவனிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. இன்னொரு தடவை ஓதுங்க, பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒவ்வொரு வேர்டையும் பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. ஷேக் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிழை உங்களுக்கு? இவரோட அவுதுல எத்தனை பிழை பட்டுச்சு, எத்தனை ரோங் பட்டுச்சு? சரி, அவருக்காக வேண்டி ஒன்று ஓதுங்க, அவருக்காக வேண்டி ஒன்று ஓதுங்க ஒரு தடவை. நீங்கள் கவனிங்க, ஏன்னா நீங்கள் பிழை சொல்லி ஆகணும், அதை தப்பிக்க இயலாது. أعوذ بالله من الشيطان الرجيم. என்ன பிழை நீங்கள் கண்டீங்க? தா என்னது டோட்டலி டிஸ்ட்ராய்ட் ஆயிருச்சா இல்லைன்னு சொன்னால் என்னன்னு சொல்ல வாருங்க? அந்த தாவை அவரோட தாவோட லெவல் என்ன? வெயிட் இல்லை அப்படிங்கிறீங்க. தாலை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? எப்படி? அதாவது உதடு சுருளணும் அப்படிங்கிறீங்களா? சரி, அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இல்லை, தாவோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் வேணும். அவர் வந்து து அவுது அப்படின்னது இல்லை, இல்லை இவர் சொன்னதில்ல. இல்லை, இவரோட கருத்து கொஞ்சம் அதாவது இவர் சொல்கிறாரு உதடு சுருளணும் வாயிட இந்த தாட இடத்துலண்டு. அப்போ அதை நீங்கள் சரி காண்றீங்களா பிழை காண்றீங்களா? கொஞ்சம் பிழை காண்றேன். சரி, நீங்கள் அப்போ என்ன பிரச்சனை? இவர் தாளை என்ன செய்யணும்? தா வந்து தான் உள்ளார வச்சு கொஞ்சம் உயர்த்தி வாயை ஓப்பன் பண்ணி சொல்லணும். வாயை ஓப்பன் பண்ணி தாக்கு வேறு என்ன செய்யணும்? தாவுக்கு வந்து தாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? வல்லினமாக நம்ம மொழியணும். வள்ளினமாக என்ன செய்யணும்? தஃபீமாக நல்ல திக்னஸாக ஓதணும், அப்படி தானே? அப்போ இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு பிழையை கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வாய் சுருட்ட தேவையில்லை, வாயை உதடை சுருட்ட வேண்டிய தேவை இல்லை. அப்போ உண்மையிலேயே வாயை ஓப்பன் பண்ணணும். இடத்துல
வாயை ஓப்பன் பண்ணணும். அப்போ அது ஓப்பன் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு போதாமை ஒன்று இருக்குது. மற்றது தாங்கிறத திக்னஸ் ஒன்று கொடுக்கணும். மினஷை பா 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 பா. அப்போ அந்த தாங்கிற அந்த திக்னஸ் தான்னு சொல்லாமல் பா பா அப்படிங்கிற அந்த திக்னஸ் சொல்லணும். மற்றது பாங்கிற இடத்துல அந்த வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். பல்ல பா பா மினஷை பாஜிம்னு அந்த பல்லை இப்படி வச்சுக்கிட்டே ஓதக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும் வாயை. ஃபத்ஹா வந்திருக்கிற படியால் ஓப்பன். வேறு என்ன ராங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? அவர் தூ வந்து தூ இல்லை அந்த திரும்ப இன்னொரு முறை ஓதுங்க. அஊது அஊது பில்லாஹி. எப்படி இன்னொரு முறை? அஊது பில்லாஹி. விளங்குதா? அப்போ என்ன ராங்னு விளங்குதா? என்கிற அந்த என்கிற ஒரு சவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த சவுண்டு வரணும். அஊது பில்லாஹி. அஊதுன்னு போயிடக்கூடாது, தாலுக்கு போயிடக்கூடாது. ஜால் அதில் கட்டாயம் கவனிக்கப்படணும். இன்னொரு முறை அகெயின் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ். சரி, ஹைர். நீங்கள் வேறு என்ன இவர்டையில் ராங் பண்ணீங்க? இப்போ அவர் பாவை சொன்னார், அதை ஒரு டிஸ்கஷனுக்கு போட்டு எடுத்துட்டோம். சரி, ஜாலை சொன்னார், அதையும் ஒரு டிஸ்கஷனுக்கு போட்டு எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன காண்றீங்க? மினஷைத்தான் அந்த இஷ் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காத்து போகிறோம். ஓதி காட்டுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். இது போதாதுங்கிறீங்களா? இப்போ ஓகே, இப்போ ஓகேங்கிறீங்களா? முன்னாடி சொல்லும்போது இன்னொரு முறை போதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக வருது. ஆனால் ஜாலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணுறாரு. கேஷுவலாக விட்டா போதும் நினைக்கிறேன். கேஷுவலாக விட்டால் போதும். உண்மைதான். சரிங்களா? நீங்கள் இப்படி தான் நீங்கள் அது என்னெண்டா சரியாக வரணும்னு ட்ரை பண்ணும் பொழுது சிலது கொஞ்சம் அதிகமாக போயிடுது. அதில் இதுதான் அதை கவனிச்சுக்கிட்டா சரி. மற்றது ஷைத்தான் சொல்லுங்கள். மினஷ் மினஷ் ஷைத்தான். மினஷை மினஷ்னு அப்படி இருக்க தேவையில்லை. மினஷை மினஷைத்தானிர் ரஜீம். மினஷ் அந்த கொஞ்சம் தஃஹீமாவுற மாதிரி இருக்குது அந்த ஷையில். நீங்கள் ஷை என்று செய்யாமல் ஷை என்று செய்யுங்க. ஷை என்றால் தஃஹீம் ஆயிரும், வல்லினம் ஆயிரும். ஷை என்றால் நார்மல். ஷை மினஷை பா. பாருங்கள், நாங்கள் ஷைத்தானை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுறேன்னா அவனோட பேர்லேயும் கஷ்டப்படுறோம், அவனாலையும் கஷ்டப்படுறோம். ஏன்னா வேற என்ன சரி ராங் பார்த்தீங்களா? எனக்கு ஓகே தான். ஓகே தான். ஆனால் கொஞ்சம் அந்த ரா அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த ராங்கிறது வந்து இப்போ ரா போடுறீங்களா வல்லினம், அது RAW ரா அப்படிதானே வரணும். கரெக்ட் தானே? இங்கிலீஷ்ல அது சொல்றதுன்னா RAW ரா. இல்லை ஆரே எப்படி ஆர் RAW டபிள்யூ வரக்கூடாது. இல்ல ஏ ஆயிட்டா. இங்கிலீஷ்ல இருந்தாலும் டபிள்யூ வர தேவையில்லை. ராவ் இல்லை, ராவ் இல்ல, உப்பு இல்ல, சும்மா ரா. அப்போ அந்த ராங்கிற நேரத்தில் ஆர் டபுள் ஏ ரா ரா விளங்கினா. அதாவது தம்மா ஃபத்ஹாவுடைய இடத்துல இந்த தஃஹீம்ங்கிறது வரும். தஃஹீம்னா வல்லினம். விளங்குதா? இப்போ உதாரணமாக நம்ம சும்மா ராவுடைய சரியான பிளேஸ் எது வாயில் அப்படிங்கிறது அடையாளம் பண்ணுறதுக்கு ரா அப்படி தான் பார்ப்போம். ரா ரா என்னது? ரா ரா தான் ராக்குரிய இடம் ரா. ஆனால் இப்போ இதை வந்து கொண்டு ஃபத்ஹா வச்சு அல்லது பம்மா வச்சு நம்ம உச்சரிக்கும் பொழுது ரா ரூ ரா ரூ. அப்போ கொஞ்சம் அங்கே ஒரு தஃஹீம் ஒன்று வருது, வல்லினம் ஒன்று வருது, திக்னஸ் ஒன்று வருது. ரா என்று சொல்கிற இடத்துல ரா 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 அப்படி எடுக்கிறோம். ரு ரூ ரூ அப்படி எடுக்கிறோம். விளங்கினா? அப்போ ராஜீம். இப்போ ராஜீமில் பாருங்கள், ராஜீமில் சும்மா மினஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்போ பாருங்கள், மினஷைத்தானிர் ரஜீம்னா அழகாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம், தஜ்வீதுண்டு அழகுபடுத்தல். விளங்கினா? அப்போ
மினஷ் ஷைத்தானிர் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இப்போ உபைதுர் ரஹ்மான உபைதுர் ரஹ்மான பாருங்க பாருங்க, அது அழகு. நம்ம தஜ்வீதுன்னா என்ன அர்த்தம்? தஹ்சீன், அழகுபடுத்தல். தஜ்மீல், அழகுபடுத்தல், பியூட்டி ஆகிறது. அது பாருங்க, சும்மா உபைதுர் ரஹ்மான் என்று கூப்பிடுறதுக்கும் உபைதுர் ரஹ்மான் என்னத்துல அழகாக இருக்கு. ரெண்டாவது அழகா இருக்கு. அதான் அதான் அந்த அந்த ரா ரா அல்ல ரா ரா அர் ரஹ்மானிர் ரஹீம். அது பாரு, அர் ரஹ்மானிர் ரஹீம் ஏண்டா சரி, நீங்கள் அர்த்தத்தில் ஒரு பிழையும் விடல. அர்த்தத்தில் இப்போ அர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஒருத்தர் சொல்கிறாண்டா அவர் அர்த்தத்தில் ஏதாவது பிழை விட்டாரா? ஆனால் என்ன ஆகுது, அந்த அந்த சென்டென்ஸுக்குரிய அந்த ஆயத்துக்குரிய அந்த ஒரு உச்சரிப்பில் வர வேண்டிய ஒரு அழகு வந்து என்ன செய்யுது, அது கேட்பவர்களுடைய காதுக்கு இரிட்டேட்டாக ஆயிடக்கூடாது. அந்த வசனத்தை நம்ம உச்சரிக்கிறது ஒரு அழகாக இருக்கணும். அப்போ அர் ரஹ்மானிர் ரஹீம் பாருங்கள், மெட்டொண்டு போட்டு ஓதாட்டியும் அந்த தஜ்வீது சரியாக கொடுக்கப்படும் பொழுது அதுக்கு இயல்பான ஒரு அழகுன்னு வந்துடுது. டோனே இருக்கணும், மெட்டே இருக்கணும், அழகான வயசே இருக்கணும்னு தேவையே இல்லை. நீங்கள் இருக்கிற தஜ்வீது முறைப்படி பசங்க உச்சரித்து ஓதிட்டாலே அதுக்கு ஒரு அழகுன்னு வந்துடுது. இப்போ அர் ரஹ்மானிர் ரஹீம் பெரிய டோன் போட தேவையில்லை, நிறைய டோனெல்லாம் எடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெரிய மெட்டொன்னு போடலை, இயல்பா உள்ளத்தை நம்ம உச்சரித்து சொல்லிட்டோம். அப்போ அழகாக வந்துடுது இல்லைங்கண்ணா. அப்போ ஷைத்தான் இதை இந்த அஊது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் நாளைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. 7 மணி மட்டுக்கு ஏதாவது ஒரு வக்தில் நீங்கள் ஒன்று சேருவீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவுதுக்கு ஒரு டிஸ்கஷன். இப்போ பிஸ்மியை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, நாளைக்கு அவுதுவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிஸ்மியையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? இப்படி டைம் சரியா? நிறைய خير جزاكم الله خير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.